அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வடியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்க. இந்தியாவின் மாக்கியவெல்லி என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்தியாவின் மாக்கியவெல்லி என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கௌடல்யர். இந்தியாவின் மாக்கியவெல்லி கௌடல்யர். இரண்டாவது வினா, அர்த்த சாஸ்திரத்தை 1904ஆம் ஆண்டு நூல் வடிவில் தொகுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சாமசாஸ்திரி. மூன்றாவது வினா, அசோகரின் கலிங்க போர் பற்றி கூறும் கல்வெட்டு எது? அசோகரின் கலிங்க போர் பற்றி கூறும் கல்வெட்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 12ஆம் பெரும்பாறை கல்வெட்டு. நாலாவது வினா, சந்திரகுப்த மௌரியர் கிரேக்க தளபதி செலுக்கஸ் நிக்கேட்டரை தோற்கடித்த ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கிமு 305. ஐந்தாவது வினா, பிந்துசாரர் அவைக்கு வந்த சிறிய நாட்டு தூதுவன் யார்? பிந்துசாரர் அவைக்கு வந்த சிறிய நாட்டு தூதுவன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, டெய் மேக்கஸ். ஆறாவது வினா, கலிங்க போரில் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர்? கலிங்க போரில் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 1,50,000 பேர். ஏழாவது வினா, சந்திரகுப்த மௌரியர் தம் கடைசி காலத்தில் எந்த சமண துறவியுடன் வடக்கிருந்து உயிர் துறந்தார்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பத்ரபாகு. எட்டாவது வினா, மௌரியர்களின் கடைசி அரசன் யார்? மௌரியர்களின் கடைசி அரசன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பிரகத்ரதா. ஒன்பதாவது வினா, சுங்கம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா, சுங்கம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, புஷ்யமித்ர சுங்கர். பத்தாவது வினா, வரலாற்றின் பட்டியலில் குவிந்திருக்கும் ஆயிரக்கணக்கான அரசர்களில் இவர் பெயர் மட்டும் தன்னந்தனி நட்சத்திரமாக ஒளி வீசுகிறது என ஹச்ஜி வெல்ஸ் யாரை குறிப்பிடுகிறார்? இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அசோகர். 11வது வினா, தொடக்க கால பல்லவ அரசர்கள் யாரின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சாதவாகனர்கள். 12வது வினா, களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சிம்ம விஷ்ணு. 13வது வினா, 2ஆம் நரசிம்மவர்மனின் வேறு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராஜசிம்மன். 14வது வினா, கடைசி பல்லவ மன்னன் யார்? கடைசி பல்லவ மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அபராஜிதன். 15வது வினா, பரஞ்சோதி யாருடைய படைத்தளபதி? ஒரு முக்கியமான வினா, பரஞ்சோதி யாருடைய படைத்தளபதி? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, முதலாம் நரசிம்மவர்மன். 16வது வினா, பரஞ்சோதி வேறு எவ்வாறு அறியப்படுகிறார்? ஒரு முக்கியமான வினா இது. பரஞ்சோதி கீழ்கண்டவற்றுள் வேறு எவ்வாறு அறியப்படுகிறார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சிறு தொண்டர். 17வது வினா, மகேந்திரவர்மன் தொடக்க காலத்தில் எந்த சமயத்தை பின்பற்றினார்? மகேந்திரவர்மன் தொடக்க காலத்தில் எந்த சமயத்தை பின்பற்றினார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சமணம். 18வது வினா, மகேந்திரவர்மன் யாரால் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறினார்? ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை அப்பர் திருநாவுக்கரசர். 19வது வினா,
மகேந்திரபாணி என்னும் திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, முதலாம் மகேந்திரவர்மன். 20வது வினா, மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில் எழுதிய நாடகம் எது? மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில் எழுதிய நாடகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மத்த விலாச பிரகசனம். 21வது வினா, மத்த விலாச பிரகசனம் என்பதன் பொருள் என்ன? மத்த விலாச பிரகசனம் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, குடிகாரர்களின் மகிழ்ச்சி. 22வது வினா, மத்த விலாச பிரகசனம் எந்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பௌத்த மதம். 23வது வினா, மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் யாரோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன? மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் யாரோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இரண்டாம் புலிகேசி. 24வது வினா, சாளுக்கியர் தலைநகரான வாதாபியை கைப்பற்றியது யார்? ஒரு முக்கியமான வினா. சாளுக்கியர் தலைநகரான வாதாபியை கைப்பற்றியது யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதலாம் நரசிம்மவர்மன். 25வது வினா, இரண்டாம் நரசிம்மவர்மன் எந்த நாட்டிற்கு தூதுக்குழுக்களை அனுப்பினார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சீன நாடு. 26வது வினா, காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இரண்டாம் நரசிம்மவர்மன். 27வது வினா, சிம்ம விஷ்ணுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அவனி சிம்மர். 28வது வினா, முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்னென்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மூன்றும். சங்கீரஜதி, சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன். 29வது வினா, முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 1 மற்றும் 3ம் சரி. அதாவது மாமல்லன் மற்றும் வாதாபி கொண்டான். 30வது வினா, மாமல்லபுரத்தை உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் யுனெஸ்கோ எந்த ஆண்டு சேர்த்தது? ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1984. 31வது வினா, பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணி? பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணி? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மகேந்திரவர்மன். பாறை குடைவரை கோவில் மகேந்திரவர்மன் பாணி. 32வது வினா, ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபமும் யாருடைய பாணி? ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபமும் யாருடைய பாணி? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மாமல்லன். மன்னிக்கவும், முதலாம் நரசிம்மர் இன்னொரு பேர் தான் மாமல்லன். 33வது வினா, கட்டுமான கோவில்கள் யாருடைய பாணி? கட்டுமான கோவில்கள் யாருடைய பாணி? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராஜசிம்மன் மற்றும் நந்திவர்மன் பாணி. 34வது வினா, மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்கள் எங்கு உள்ளன? ஒரு முக்கியமான வினா. மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்கள் எங்கு உள்ளன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மூன்றும். திருக்கழுக்குன்றம், திருச்சிராப்பள்ளி, சீயமங்கலம். 35வது வினா, பெரும் கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டியவர் யார்? பெரும் கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ராஜசிம்மன். 36வது வினா, கட்டுமான கோவில் கலை பாணியில் சிறந்த எடுத்துக்காட்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கைலாசநாதர் கோவில். 37வது வினா, கைலாசநாதர் கோவில் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு முக்கியமான வினா. கைலாசநாதர் கோவில் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி, ராஜசிம்மேஸ்வரம்.
38வது வினா நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வாத்ஸ்யாயர். 39வது வினா தென்னிந்திய ஓவியங்கள் குறித்து ஆய்வு ஏடான தட்சண சித்திரம் யாருடைய காலத்தில் துவக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா இதுவும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் மகேந்திரவர்மன். 40வது வினா மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டி யாருடைய அவையை அலங்கரித்தார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் நரசிம்மவர்மன். 41வது வினா தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதியவர் யார்? தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தண்டி. தசகுமார சரிதம் தண்டி. 42வது வினா சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாரவி. சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் பாரவி. 43வது வினா பாரவி எழுதிய வடமொழி காப்பியம் எது? பாரவி எழுதிய வடமொழி காப்பியம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கிருதார்ஜுனியம். பாரவி எழுதிய வடமொழி காப்பியம் கிருதார்ஜுனியம். 44வது வினா பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் எது? பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. அதாவது 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் தேவாரம். 45வது வினா மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயரில் தமிழ் மொழியில் பெயர்த்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பெருந்தேவனார். 46வது வினா பெருந்தேவனார் எந்த அரசரால் ஆதரிக்கப்பட்டார்? பெருந்தேவனார் எந்த அரசரால் ஆதரிக்கப்பட்டார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 2ஆம் நரசிம்மவர்மன். பெருந்தேவனார் 2ஆம் நரசிம்மவர்மனால் ஆதரிக்கப்பட்டார். 47வது வினா பல்லவர் காலத்தில் இசை குறித்த கல்வெட்டுகள் எந்த இடங்களில் காணப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குடுமியான்மலை மற்றும் திருமயம். 48வது வினா புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன். 49வது வினா சாளுக்கியரின் தலைநகரம் எது? ஒரு முக்கியமான வினா. சாளுக்கியரின் தலைநகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வாதாபி. சாளுக்கியரின் தலைநகரம் வாதாபி. கடைசி வினா 2ஆம் புலிகேசியின் அவைக்கால புலவர் யார்? 2ஆம் புலிகேசியின் அவைக்கால புலவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ரவி கீர்த்தி. 2ஆம் புலிகேசியின் அவைக்கால புலவர் ரவி கீர்த்தி. நண்பர்களே, நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வரலாறுலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.